வித்தியாசமான நெய் பருப்பொடி, புதினா துவையல், மாங்காய் சாம்பார், சுண்டக்காய் வத்தக்குழம்பு, கீரை பொரியல் அப்படின்னு சென்னையில் ஒரு நல்ல வெஜிடேரியன் மீல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெஜிடேரியன் சாப்பாடில் அப்படின்னா பெருசாக இருக்கும் போது நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மையாக சில சமயத்தில் ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். சில சமயத்தில் அப்படியான ஒரு சாப்பாடு இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். வெஜிடேரியனில் ரொம்ப பியூராக நல்ல அட்டகாசமான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், நல்ல மசித்த கீரை, அது கூட ஒரு புதினா துவையல், நார்த்தங்காய் ஊறுகாய், ரொம்ப சிம்பிளான மெனு தான். கூடவே பார்த்திங்கன்னா பருப்பு பொடி, நெய், பருப்பு பொடி நெய் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் நல்லா வறுத்தெடுத்த ஒத்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரசமில் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒரு உப்பு கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. அது கூட சொன்னேன். ரொம்ப அருமையான தண்ணி இல்லாத, ரொம்ப திக்காகவும் இல்லாத ஒரு மோர், நல்ல தாளித்த ஒரு மோர். இவ்வளோ தான் இந்த சாப்பாடு ஐட்டமே. புதினா துவையல் அட்டகாசமாக இருந்துச்சு. அது வெறும் துவையலே அந்த சுவையாக இருந்துச்சு. சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாங்காய் போட்டது ஒரு மாதிரி நல்ல புளிப்பாகவும், அதே போல் முருங்கைக்காய் போட்டதும் நல்லா இருந்துச்சு. இதை விட பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா சுண்டக்காய் வத்த குழம்பு, அது கூட தொட்டுக்க இருக்கிற இந்த கீரை ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சுவை எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. கூடவே கொடுத்த அப்பளமும் நல்லா இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி ஒரு விஷயம் இந்த சாப்பாட்டில், இது எங்கே கிடைக்குதுன்னா மிளகு மெஸ். இந்த மிளகு மெஸ் சாலிகிராமத்தில் இருக்குது. முதல்ல ஈவினிங் மட்டும் தான் வந்திருந்தாங்க. இப்போ பகல்லையும் லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்லி திங், கொஞ்சம் வெஜிடேரியன் மீல்ஸே 200 ரூபான்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. அதை மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.